ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாங்காய் மரத்தை பற்றி பார்க்கலாம், காயை பற்றியும் பார்க்கலாம். இப்போ செடிக்கு 6 மாதங்க பூ எடுத்து காய் காய்ச்சி அதை அறுவடை பண்ணி அது மார்க்கெட் போகிற வரைக்கும் நம்மளுக்கு 6 மாதம். நிறைய காய் காய்ச்சி நிறைய பூ பூத்து நிறைய காய் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் விற்கிறங்காட்டிக்கு அது ரேட் என்ன ஆகுது, டவுன் ஆகிடுது. இப்போது 10 ரூபா 12 ரூபா கிலோ போயின்னு இருந்த மாங்காய் இப்போ ஒரே 3 ரூபா போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விவசாயிகளுக்கெல்லாம் லாஸ். அது எப்படின்னா அவங்க மருந்து போகிறதுக்கும் செலவு பண்ணணும். மருந்து மேலே பூ பூத்த பிறகும் நம்ம மருந்து அடிக்கிறோம். மேலெல்லாம் மரத்துக்கு நம்ம மருந்து அடிக்கிறோம், அதுக்கும் காசு செலவு பண்ணணும். அதுக்கப்புறமா காய் அறுவடை பண்ணுறதுக்கு அது அறுவடை பண்ணி முடிக்கிறங்காட்டிக்கே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அது மரத்துக்கே வைக்க வேண்டியதாக வருது. நம்ம சரி அதையும் எல்லாம் செலவு பண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் அந்த வண்டி வாடகை ஏற்றின்னு போகிறது, லோடு வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து எங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா மரத்துக்கே போயிடுது. நம்மளுக்கு அதில் கஷ்டம் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? ஃபஸ்ட்டு தண்ணி பாய்ச்சணும், சுற்றி ரவுண்டாக காவாய் எடுக்கணும், தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறமா இந்த குரங்கு யானை இதெல்லாம் வராமல் நம்ம அந்த 6 மாதத்துக்கு காவல் வைக்கணும். நம்ம தோப்பில் காவல் வச்சாதான் அது எதுவும் யாருன்னா அறுத்தன்னு போகிறவங்களோ அறுத்தன்னு போயிடுறாங்க, வேலையாட்களெல்லாம் வந்தாங்கன்னா அறுத்தன்னு போயிடுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் காவல் வச்சு இந்த மாதிரிலாம் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன ஆகும், மாங்காய் 2 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட எடுப்பாங்களே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வண்டி வாடகை அது இதுன்னு எங்கேயோ போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை டன்னு லோடு நம்ம எவ்வளோ லோடு போனாலும் எத்தனை டன்னு அறுத்தாலும் 2 ரூபா 3 ரூபா போச்சுன்னா விவசாயிங்க ஜெயிச்சு முன்னுக்கே வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ரேட் ரொம்ப கம்மி, விவசாயிங்களுக்கு ரொம்ப நஷ்டம். முன்ன காலத்துலலாம் அப்பா அம்மா இருந்த காலத்தில் மரத்தை வளர்த்தாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ மருந்தெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பூ நிற்கிறதுக்கு ஒரு வாட்டி அடிப்பாங்க, அதோடு சரி, அவ்வளோதான். அப்புறம் யாரும் அறுத்துன்னு போகாமல் காவல் காக்கிறது, தண்ணி பாய்ச்சது, இது மட்டும்தான் இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மருந்து மருந்து மருந்து. மாங்காய் பழுக்க வைக்கிறதுல கூட மருந்து. இப்படிலாம் இருந்தால் நம்ம ஆரோக்கியமே கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.